ஹலோ மக்களை, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ராமம் ராகவம் அப்படிங்கிற தெலுங்கு அண்ட் தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சமுத்திரகனி, தன்ராஜ், ஹரிஷ் உத்தமன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தன்ராஜ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகிறோம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சமுத்திரகனி ஒரு நேர்மையான கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காரு. எந்த லஞ்சமும் வாங்காம ரொம்ப ஒரு கிளீனான மனுஷனாக இருக்காரு. அவருக்கு பிறந்த பையன் நேர் ஆப்போசிட். அதாவது சின்ன வயசுல இருந்தே பெருசா படிக்காம ஊர் சுத்திட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணிட்டு நிறைய இடத்துல காசு தப்பான விதத்துல சம்பாதிச்சுட்டு இப்படி இருக்காரு. ஸோ அதனாலேயே அவருக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கு. பையனான தன்ராஜுக்கு அவங்க அப்பா இப்படி இருக்காரு, அவர் மட்டும் லஞ்சம் வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம பெரிய லெவல்ல போயிடலாம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் நினைக்கிறாரு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க அப்பாவான சமுத்திரகனியை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லாரி டிரைவரான ஹரிஷ் உத்தமன் அவர் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொல்றாரு. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போன அவரு அவங்க அப்பாவை கொன்னாரா இல்லையா, இல்லாட்டி மனசு மாறி அவங்க கொலை பண்ணாம நிப்பாட்டிட்டாரா, என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது சமுத்திரகனி இந்த படத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஆக்டிங், குறிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கண்டிப்பா நம்மள கண் கலங்க வச்சிடறாரு. அதே மாதிரி ஊதாரித்தனமா சுத்துற கேரக்டர்ல தன்ராஜும் அவரோட கேரக்டர் நல்லாவே பிளே பண்ணிருக்காரு. ஹரிஷ் உத்தமனுக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் கேரக்டர், அவரும் அவரோட பாட்டை பெஸ்டா பண்ணிருக்காரு. அடுத்த பாசிட்டிவா தோன்றது இந்த படத்துல எமோஷன் ரொம்பவே அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஒரு அப்பாவோட ஒரு ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க. படத்தோட மியூசிக்கும் ஒரு பெரிய பிளஸ் தான். ஒரு பாட்டு அண்ட் பிஜிஎம் நல்லாவே போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த மாதிரி கதையெல்லாம் நிஜ வாழ்க்கையில நடக்குமா இல்ல நடந்தது இவங்க எடுத்திருக்காங்களா அப்படிங்கறது புரியல. கொஞ்சம் ஓவர் எக்ஸ்டென்டா எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல தோணுது. இந்த கொலை பண்ற சீக்வன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லல. ஏன்னா சில சீன்ஸ், அந்த லெட்டர் படிக்கும் போது இருக்கிற சீனு, அதுக்கு முன்னாடி அவர் பெட்ரோல் பங்க்ல பண்ற கூதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதுல லவ் போர்ஷன் அப்படிங்கிறது தேவையில்லாம திணிச்ச மாதிரி இருந்தது. அதனால எந்த ஒரு இம்பாக்டும் இல்ல படத்துக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் இந்த 3 போர்ஷனுமே நல்லா இருந்தது. நடுவில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராகியா, பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் தன்ராஜ் அவர் தான் அந்த பையன் கேரக்டரா பிளே பண்ணிருக்காரு. அவரு ஒரு எமோஷனல் டிராமா மூவியை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. சமுத்திரகனி டோட்டலா இந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. ஆனா சில இடங்கள்ல சில போர்ஷன்ஸ் பெருசா சுவாரஸ்யமா இல்லாம இருந்ததுனால இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவியா இருக்குது. இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல இப்ப அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன்.